ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. விஏ பிஸ்னஸ் நேயர்கள் அனைவருக்கும் சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த தமிழ் புத்தாண்டான விஸ்வாவசு வருஷத்தினுடைய 12 ராசிகளினுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது, நம்மளுடைய இந்த வருஷம் எப்படி நமக்கு அமைய போகிறது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இப்பொழுது நாம் மேஷ ராசி அன்பர்களுடைய பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடமானது மிகவும் சிறந்த வருடமாக அமைகிறது. பல நன்மைகளை செய்யக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அமைந்திருக்கிறது. முக்கியமாக முதல் விஷயமாக, நான் ரொம்ப வருஷமாக வெளிநாட்டுக்கு பிரயத்தனம் பண்ணிட்டுருக்கேன். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு வெளிநாட்டுக்குள்ள வேலை கிடைக்கல, இல்லை அட்லீஸ்ட் ஒரு ட்ரிப்பான வெளிநாட்டுக்கு போயிட்டு வரத்துக்கு ஒரு சந்தர்ப்பமே அமையலை அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வருடம் வெளிநாட்டு பிரயாணமானது நிச்சயமான ஒன்றாக அமைகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி வெளிநாட்டில் வேலை தேடுபவர்கள் அனைவருக்குமே இந்த வருடம் நிச்சயமாக வெளிநாட்டு வேலை கிடைத்துவிடும். பெரிய லாபம், என்ன ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் அதில் ஒரு நல்ல லாபம், நல்ல முன்னேற்றம் இந்த வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அது எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும், நான் இதுதான் பண்ணுறேன் அதுதான் பண்ணுறேன்னு உங்களுக்கு குழப்பவே வேண்டாம். என்ன, எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு பெரிய லாபமானது நிச்சயமாக இருக்க போகிறது. அதுலேயும் குறிப்பிட்டு சில தொழில்கள் பெரிய லெவலில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வக்கீல் தொழில் செய்பவர்கள் அவர்களுக்கு இந்த வருடம் நிறைய கேஸ் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய பேர் புகழ் இதெல்லாம் இந்த வருஷம் ஜாஸ்தியாக போகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, புரோக்கர்கள், நிறைய புரோக்கர் தொழிலில் பண்ணவா நிறைய பேர் இருக்கா, அவர்களுக்கும் இந்த வருடம் மிகவும் சிறந்த வருடமாக இருக்குது. அடுத்தது புரோகிதர்கள், புரோகிதம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கோவிலில் அர்ச்சனை பண்ணுறவங்க, கோவில் பூசாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் மிகவும் சிறந்த வருடமாகவும், நிறையா உங்களை தேடி கஸ்டமர்ஸ் நிறையா வரக்கூடிய ஒரு வருடமாகவும், உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, வங்கியில் பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. அவங்க ரொம்ப நாளாக தேடிண்டு இருந்த இடமாற்றமானது கிடைக்க போகிறது. அப்படி இல்லை அப்படின்னா சம்பள உயர்வு அதுவாவது நிச்சயம் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு. அடுத்தது டாக்டர்கள், என்ன மருத்துவர்கள், அனைத்து விதமான மருத்துவர்களுக்கும் நல்ல ஒரு லாபம் இந்த வருடம் உண்டு. அவர்களுக்கு அவங்க தேடின்னு இருக்கிற ப்ரமோஷன், இடமாற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே இந்த வருஷம் டாக்டர்கள் அது அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்க போகிறது. அடுத்தது அஞ்சல் துறையில் இருக்கக்கூடியவங்க, போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய என்ன வேலையில் இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருக்குமே இந்த வருடம் ஒரு சிறந்த வருடமாக அமைய உள்ளது. அடுத்தது முக்கியமாக டாக்டர்லேயே ரொம்ப முக்கியமாக குழந்தை பிறப்பு செய்யக்கூடிய டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாமும் இந்த வருடம் மிகவும் சிறந்த வருடமாக இருக்கும். அடுத்தது எழுத்தாளர்கள், நிறைய புஸ்தக வெளியீட்டாளர்கள், என்ன புஸ்தகங்களை எழுதுபவர்கள், கவிதை எழுதுபவர்கள், இது மாதிரி இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் நிறைய இந்த வருடம் வாய்ப்புகள் கிடைத்து நிறைய புஸ்தகங்களை எழுதி நிறைய வெளியீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது. அடுத்தது குரு பலன் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருக்கும் இந்த வருஷம் குரு பலனானது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்குது. அதனால் திருமணத்திற்கு முயற்சி செய்தால் நிச்சயமாக திருமணம் நிகழும். ஆனால் நம்ம முயற்சி பண்ணணும், முயற்சி எடுக்காமலேயே நம்ம இருக்கிறதுங்கிறது தவறான செயல். அதனால் நல்லா முயற்சி பண்ணினோம் அப்படின்னா உங்களுக்கு திருமணம் நிகழ்வதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளது. அடுத்தது சுப செலவுகள், நிறைய சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். ஓகேவா, நிறைய திருமணங்கள் நடக்கலாம், குழந்தை பிறக்கலாம், ஓகேவா, அல்லது குழந்தை உண்டாகலாம்.
என்ன அது மாதிரியான 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் அது மாதிரியான விஷயங்கள் என்ன இது மாதிரி நிறைய சுப விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு இந்த வருஷம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சகோதர ஒற்றுமை, உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சு அவங்களோட நீங்கள் திரும்பி சேரக்கூடிய ஒரு நிலைமை இந்த வருஷம் இருக்குது. அவர்களாலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. அவங்களோட சேர்ந்து நீங்கள் தொழிலை செஞ்சாலும் சரி என்ன அவர்களுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒத்தாசை பண்ணிட்டு இருந்தாலே அது நமக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது நிறைய பிரயாணங்கள் பண்ண போகிறீங்க இந்த வருஷம். வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் பல பேரை சந்திக்கக்கூடிய யோகம் இருக்குது. பல இடங்களுக்கு சென்று நம்மளுடைய தொழிலை நம்ம அபிவிருத்தி பண்ணணும் என்ன அதனால் நிறையா இடங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய யோகம் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. அது மாதிரி பொது சேவை செய்பவர்கள், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, ஊரில் கிராமத்தில் ஒரு திருவிழா நடக்கிறது, தானாக முன்னாடி வந்து தன்னால் என்ன சேவையெல்லாம் செய்ய முடியுமோ ஹெல்ப்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க என்ன. தன்னால் முடிஞ்சால் பணம் கொடுப்பாங்க, இல்லை உடலால் உழைப்பாங்க. அது மாதிரி அவங்களால என்னென்ன பொது சேவையெல்லாம் செஞ்சுட்டுருப்பாங்க தானாக வந்து செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கௌரவம் இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பட்டம் மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றமானது இந்த வருஷம் வரும். பாராட்டாவது நிச்சயமாக இந்த வருஷம் கிடைக்கும். அடுத்தது கூட்டு தொழில், நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து தான் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாமும் ஒரு சிறந்த முன்னேற்றத்தை அடைவீர்கள். அதனால் நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக கூட்டு தொழிலை ஆரம்பிக்கலாம். செய்து கொண்டிருப்பவர்கள், கூட்டுத்தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமானது இந்த வருடம் உண்டு. அடுத்தது உங்களுக்கு ஏதான பொருட்கள் காணா போயிருக்கலாம், பணம் காணா போயிருக்கலாம், இல்லை பணம் வர வேண்டியது இருக்கலாம். ரொம்ப வருஷமாக கொடுக்காமல் இருந்துட்டுருக்கான், எய்த்தாப்பில் தான் இருக்கான்னு தெரியும் எனக்கு, ஆனால் கொடுக்கணும், பணம் கொடுக்காமல் சுற்றின்னு இருக்கான். அப்படிங்கிறவன்ட்டேருந்து பணம் வர்றதோ, ரொம்ப நாள் காணாமல் போன பொருள் கிடைக்கிறதோ என்ன, இல்லை பணம் கிடைக்கிறதோ, இது மாதிரியான விஷயங்கள் திருட்டு போனதெல்லாம் கிடைக்கும். வரவேண்டியதெல்லாம் இந்த வருஷம் நிச்சயமாக உங்களை வந்து சேரும். அடுத்தது உங்களுக்கு இருந்த அப்பாவோட நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் என்ன. அப்பாவுக்கு இல்லாட்டி உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அப்பா வழியினால் கிடைக்க வேண்டிய லாபங்கள் சொத்துக்கள் என்ன இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் நிச்சயம் உண்டு. உங்கள் தந்தையாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இருந்த உறவுகள், கஷ்டமான உறவுகள்லாம் சரியாகி சுமூகமான உறவு உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் ஏற்படும். அவர்கிட்டேருந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வரணும்னா அதெல்லாம் கூட இந்த வருஷம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்ன. எல்லா காரியத்திலையும் வெற்றி, நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம், எல்லா செயல்களையும் துணிந்து செய்யலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றி இருக்குது. நீங்கள் அதை பண்ணணுமா இதை பண்ணக்கூடாதா அப்படிங்கிற பயமே உங்களுக்கு வேண்டியது கிடையாது. நீங்கள் என்ன வேலையை ஆரம்பித்தாலும் அந்த வேலையில் வெற்றியானது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் சில கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அல்லது இடைஞ்சலை கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறதும் கலந்தே தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, உடல் உபாதை, நிறைய வியாதிகள் வரலாம், அது ஒன்று. அதில் முக்கியமாக எங்கே நமக்கு உடலில் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலில் ரொம்ப பிரச்சனை வர்றதுக்கு, முட்டியில் பிரச்சனை வர்றதுக்கு, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வாகனங்கள் பழுதாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் புதிய வாகனங்களை மாற்றக்கூடிய நிலையோ அல்லது இந்த வாகனங்களை சரி பண்ண வேண்டிய நிலையோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனியானவர் உட்காந்துக்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா 2.5 வருஷ காலம் விரயஸ்தானத்திலே சனி இருக்கார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போயே ஒரு லோன் ஒன்று வாங்கிக்கணும். ஏதான ஒரு இஎம்ஐ உங்கள் பேரில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே வராது. ஏன்னா அவருடைய கொள்கையே என்ன அப்படின்னா, நமக்கு ஏதான ஒரு கடனை கொண்டு வந்து வைக்கணும் என்ன. அந்த கடனை நம்மளே முன்னாடியே வாங்கி ரெடியாக வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்த வேலை அதுதான், அது ஏற்கனவே இருக்குங்கிறதுனால பெரிய இடைஞ்சலை நமக்கு பண்ண மாட்டேன். அதனால் இந்த வருஷம் பார்த்தா ஒரு 80% உங்களுக்கு
மிகவும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாகவும், சில 20% சில இடைஞ்சலை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. மொத்தமாக பார்க்கும்போது மிகவும் சிறந்த ஒரு வருடமாக இந்த விஸ்வாவசு வருடம் உங்களுக்கு இருந்துட்டு இருக்குது. நீங்கள் தைரியமாக அனைத்து விஷயங்களிலும் பிரவேசிக்கலாம். அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்ப்பதற்கு நேரடியாகவும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு வரலாம், அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அதற்கு தனியாக கட்டணம் உண்டு. நன்றி, வணக்கம்.